பேரா ஆயர்தாவார் தோட்ட தமிழ் பள்ளியின் பழைய கட்டடம் நேற்று தீக்கிரையான நிலையில் அதன் புதிய கட்டடத்துக்கான CFO எனும் குடியிருப்பு சான்றிதழ் கிடைப்பது விரைவுபடுத்தப்படும். சுகாதாரம், பயனீட்டாளர் விவகாரம், தேசிய ஒற்றுமை மற்றும் மனிதவளத்துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அவ்வாறு கூறியுள்ளார். CFO சான்றிதழை விரைவுபடுத்தும் விவகாரம் ஆட்சிக்குழு கூட்டத்தின் போது பேரா மந்திரி பசாரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். அதோடு மஞ்சோங் நகராண்மை கழகத்துடனும் பேசப்படும் என்றார் அவர். பொதுப்பணித்துறையான JKR நிர்ணயித்த விதிமுறைகளுக்கு ஏற்ப அக்கட்டடம் கட்டப்பட்டிருப்பதால் அந்த CFO சான்றிதழை வாங்குவது பிரச்சனையாக இருக்காது. 2025, 2026 புதிய கல்வி தவணை தொடங்கிய சில வாரங்களுக்குள் அந்த குடியிருப்பு சான்றிதழ் பெறப்பட்டுவிடும் என சிவனேசன் நம்பிக்கை தெரிவித்தார். அதுவரை மாணவர்கள் PDPR எனப்படும் வீட்டிலிருந்தே கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்றார் அவர். பள்ளிக்கு தேவைப்படும் உபகரணங்கள் மற்றும் இதர வசதிகள் அடையாளம் காணப்பட்டு மாற்றுப் பொருட்களுக்கு நிதி தேடப்படும். அதே சமயம் பள்ளி மாணவர்களுக்கு பெருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோங்கு கோஹாம் சார்பில் தலா 200 ரிங்கேட் புதிய பள்ளி தவணை தொடக்க உதவி நிதியாக வழங்கப்படும் என சிவனேசன் மேலும் கூறினார். 3 வகுப்பறைகள், அலுவலகம், ஆசிரியர் அறை, தலைமையாசிரியர் அறை உள்ளிட்டவை அடங்கிய அப்பள்ளியின் புதிய இணை கட்டடம் கடந்த ஆண்டு மத்தியில் முழுமை பெற்றது குறிப்பிடத்தக்கது. 1993 ஆண்டு கட்டப்பட்ட பழைய கட்டடம் நேற்றைய தீயில் 80 விழுக்காடு அழிந்தது. 1938 ஆண்டு நிறுவப்பட்ட இந்த ஆயர்தாவார் தோட்ட தமிழ் பள்ளியில் 32 மாணவர்கள் பயில்கின்றனர். 13 ஆசிரியர்கள் வேலை செய்கின்றனர்.